மாற்ற கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நடந்த இந்த கருத்து கேட்பு கூட்டம், ஆலோசனை கூட்டம் போடப்பட்டு இன்று தேதி முகூர்த்த நாள் என்பதால் நம்மளுடைய மக்கள் எல்லா மாவட்டங்களிலேயும் வர முடியாத சூழ்நிலையில் இருந்ததுனால நேற்று நைட்டே நான் இந்த கருத்து கேட்பு கூட்டமாக போட்டு ஏறக்குறைய 15 மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் உள்ள 15 மாவட்டத்தில் உள்ள முக்கிய நபர்களை கூப்பிட்டு இந்த யாத்திரை, இந்திரன் யாத்திரையை எப்படி நடத்துவது, நாம் என்ன செய்யலாம் என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்கள் அந்த யாத்திரைக்கு உண்டான பயணத்தை எப்படி தொடர வேண்டும் என்ற கருத்துக்களை பரிமாற்றம் செய்து அடுத்த இந்த பரிமாற்றத்திற்கு பிறகு அந்த நபர்களை வைத்து மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம், எந்த முகூர்த்த நாள் எதுவும் இல்லாத ஒரு நேரத்தில் முழு ஆதரவோடு, மக்களுடைய ஆதரவோடு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு இந்த இந்திரன் யாத்திரையை அந்த ஆலோசனை கூட்டத்தில் தேதி முடிவு செய்யப்பட்டு கன்னியாகுமரியிலிருந்து இந்த இந்திரன் யாத்திரை தொடர இருக்கின்றோம். இதில் இந்த யாத்திரையை தொடர்வதற்கு 2 கட்சி தலைவர்களை நாங்கள் அணுக இருக்கின்றோம். அதாவது கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும், இந்த பேரணி இந்த யாத்திரை முடிவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வரையும் அழைப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதன்படி இந்த கருத்தை அடுத்த ஆலோசனை கூட்டம், மக்கள் அதிகமாக வர வைத்து ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு அந்த தேதி அன்றைக்குன்னு தேதி, யாத்திரை தேதி அறிவிக்கப்படும். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் எந்தெந்த மாதிரியான ஆலோசனைகளை வந்திருந்தவர்கள் உங்களுக்கு வழங்கினார்? இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நாங்கள் எல்லாருமே கேட்டாங்க. இந்த போராட்டம், இந்த ஆலோசனையின், இந்த யாத்திரையின் மூலமாக நாம் அடைய வேண்டிய என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது, இதற்கு வேண்டிய செலவுகளை என்ன செய்வது, இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேள்விகளாக இருந்தது. அதற்காக அவங்கக்கிட்ட நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பேர் இந்திரன் யாத்திரை, ஆரம்பிக்கும் இடம் கன்னியாகுமரி, செல்லும் இடம் 30 மாவட்டங்கள், இறுதியாக சென்னையில் ஒரு பிரகடன கூட்டம். அந்த பிரகடன கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வரும் தலைவரையும் அழைக்கலாம்னு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இந்த கூட்டம் கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமித்ஷா போன்ற மாபெரும் தலைவர்களை அவர்களை வர வச்சு இந்த மக்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் 30 மாவட்டத்துக்கு நாங்கள் செல்ல திட்டமிட்டுள்ளோம். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, திருப்பத்தூர், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், துறையூர், பெரம்பலூர் டு திருச்சி டு புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை வழியாக பெரம்பலூரில் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக சென்னை போகலாம் திட்டமிட்டுள்ளங்க. சென்னையில் நாங்கள் போயிட்டு எல்லா அரசியல் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் மகிழ்ச்சி கொடுத்துட்டு அங்கே ஒரு பெரிய பிரகடன கூட்டம் போடுவதாக திட்டமிட்டுள்ளோம். இந்த திட்டத்தை இன்னைக்கு வந்திருக்கிற இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தெளிவுபடுத்தி முடிவு செஞ்சுருக்காங்க. இதை மக்கள் மத்தியில் அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் பெருவாரியான மக்களை வரவழைத்து அவர்களுடைய அனுமதியோடு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பட்டியல் வெளியேற்ற இயக்கம் முடிவு செய்துள்ளது. இந்த பட்டியல் வெளியேற்ற குறித்து நீங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கீங்க. இதை தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த பெரிய அமைப்புகளும் இதை பேசுகிறாங்க. நீங்களும் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பெரிய அமைப்புகள் என்று தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் சொல்ல போனால் ஜான் பாண்டி, அதாவது வளரும் தமிழக முன்னேற்ற கழகம், புதிய தமிழகம், இது 2 தான் பெரிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க அரசியல் கட்சியும் கூட. அது ஒரு காலகட்டம். இன்றைக்கு அவங்கெல்லாம் இந்த இஷ்யூவை பற்றி பெருசாக எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. அவங்க எடுக்காத சூழ்நிலையில் தான் புதிய தமிழகத்திலிருந்து பிரிந்து களமாடிய கண்ணுசாமி இன்று இந்த போராட்டத்தை கையில் எடுக்கும். ஆக இந்த போராட்டத்துக்கு 4 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருந்த சமயத்தில் எல்லா சமுதாய அமைப்பு தலைவர்களையும் நான் முறையோடு அழைத்திருக்கின்றேன்.
சில அமைப்புகள் வந்து அவ்வப்போது அந்தந்த பகுதியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. சில அமைப்புகள் இந்த நிமிடம் வரை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. சில அமைப்புகள் இந்த பயணம் வெற்றியடையக்கூடாது, இந்த பட்டியல் மாற்றம் வாங்கக்கூடாது என்று திட்டமிட்டு மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கடந்து பட்டியல் மாற்றம் அடைவது பட்டியல் மாற்ற இயக்கத்தினுடைய நோக்கம். இதை பட்டியல் மாற்றம் குறித்த ரத யாத்திரை, அதாவது இந்திர யாத்திரை என்று பேர் வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த ரத யாத்திரையில சுமார் எத்தனை வாகனம் கலந்துக்குருவாங்க? எந்த வழியா எப்படி இருக்கும் உங்களுடைய பயணம்? இந்த பயணத்துல வந்து நாங்கள் 100 வாகனம் கொண்டு செல்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 100 வாகனம் செல்வதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம். ஆனால் அரசு நிச்சயமாக எந்த ஒரு அரசியல் கட்சி, பெரிய பெரிய அரசியல் கட்சி கூட அந்த மாதிரி வந்து அனுமதி கொடுப்பதில்லை. மினிமம் 100 வாகனம் கொடுத்தா, பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா 100 வாகனத்தோடு செல்வோம். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் 10 வாகனத்தில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக, இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மாவட்டம், இந்த ரூட்டில் நாங்கள் போகலான்னு இருக்கோம். அடுத்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பாயிண்டில் நின்று மக்கள் மத்தியில் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி எடுத்துரைக்கணுங்கிறத அடுத்த கூட்டத்தில் பாயிண்ட் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் ஆரம்பித்து நேராக நாகர்கோவில் வரையா திருநெல்வேலி வர்றோம். திருநெல்வேலியில் நாங்குநேரியில் முடிச்சுட்டு அப்படியே தூத்துக்குடி போகிறோம். தூத்துக்குடியில் எத்தனை மணிக்கு முடிக்கிறோம், அதுலேருந்து அப்படியே இந்த ரூட்டு இந்தந்த டைமுக்கு இந்தந்த ஊருக்கு வருவோங்கிறத அடுத்த சார்ட்டில் அடுத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இது குறித்து அரசு, அதாவது காவல்துறையிடம் அனுமதி வாங்க வேண்டும். அதுக்குண்டான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்படும்? இப்போ அரசு நாளைய தினம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து காவல்துறைக்கு வந்து லெட்டர் கொடுக்கலான்னு இருக்கிறோங்க. காவல்துறை நிச்சயமாக அனுமதிக்கும் என்று நான் கருதுகின்றேன். அப்படி அனுமதி மறுக்கப்படுமானால் நாங்கள் கோர்ட்டில் ரிட் அட்மிட் ஆகி பர்மிஷன் வாங்குவோம். இதற்கான எழுச்சி மக்களிடம், தேவேந்திர குல வேளாளர் மக்களிடம் இதற்கான எழுச்சி இருக்கும் என்று நம்புகிறீர்களா? நான் பிறந்த இந்த தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய மக்களுடைய மனநிலையை நாடி பிடிச்சு பார்த்தவன். நான் 15 வருடமாக அவங்களோட மக்களாக இருந்து பயணம் பண்ணவன். சும்மா திடீர்னு நான் தலைவராக வரல, நான் பெரியதாக வரல. மக்களோட மக்களாக நான் பயணித்தவன். இந்த சமுதாயத்துக்காக பல தியாகங்களை பண்ணியிருக்கிறேன், அடிபட்டிருக்கிறேன், உதப்பட்டிருக்கிறேன். தென் மாவட்டத்தில் எனக்கு தெரியாத யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு வந்திருக்கவங்கெல்லாம் இன்னைக்கு எனக்கு பின்னால் வந்த தம்பிகள்லாம் வந்து நான் பயணம் பண்ணும்போது சிறு பிள்ளைகளாக இருந்தவங்க இன்னைக்கு தலைவராக வந்திருக்காங்க. உள்ளபடியே நான் பெருமைப்படுறேன். அதனால மக்களுடைய மனநிலை, இந்த மக்களை பற்றி எனக்கு நன்கு தெரியும். ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கும். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு யாராலையும் முடியாது. பட்டியல் மாற்றம் என்ற பெயரில் திரு கருசாமி அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக இதை வைத்து வேற மாதிரியான வேலையை பார்க்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? பட்டியல் மாற்றம் என்ற பெயரை சொல்லி வேற மாதிரியான வேலைன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன். அதாவது இது வந்து பாஜகவை முன்னிறுத்துவதற்காக இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் வந்து பாஜகவினுடைய பினாமியாக செயல்படுறாரு கூட இன்னைக்கு காலையில் கூட 2 சகோதரர்கள் போட்டிருந்தாங்க. நான் அதை வருத்தப்படலை. எல்லாருமே ஒரு சமுதாயம், ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க தான். நான் பேசிக்கலி வந்து நான் தொழிற்சங்கவாதி. எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட லட்சியம், கொள்கை, கோட்பாடுகளை தூக்கி எறிந்துவிட்டு என் சமூக விடுதலைக்கு, என் சமூகத்துக்கு யார் நல்ல செய்கின்றார்களோ அவர்கள் பின்னால் செல்வதற்கு கண்ணுசாமி தெளிவாக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் ஏறக்குறைய 50 ஆண்டு 60 ஆண்டு காலமாக பெயர் மாற்றத்துக்கும் பட்டியல் மாற்றத்துக்கும் போராடிய இந்த மக்களுக்கு தெளிவு கிடைக்கல திராவிட கட்சிகள் ஆண்ட இந்த நாட்டில். ஆனால் இப்பொழுது வந்து எடப்பாடி காலத்தில் வந்து ஒரு கமிட்டி, கன்சராஜா வர்மா கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியின் மூலமாக பெயர் மாற்ற தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயர் மாற்றத்துக்கு மட்டும் அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. இந்தியாவில் எந்த ஒரு சாதிக்கும் ஒரு சாதி பெயரை வந்து பாராளுமன்றத்தில் வச்சு, மேல் சபையில் வச்சு, ஜனாதிபதி கையொப்பம் பெற்று கெசட் வெளியானதா இதுவரைக்கும் எந்த இந்தியாவில் எங்கேயுமே வரலாறு கிடையாது. 60 ஆண்டு காலமாக போராடி இருந்தாலும் இந்த சமூகத்தினுடைய தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பிக்கள் இருந்த போதிலும் அதை கையில் எடுக்காத சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வட இந்தியாவில் உள்ள பாராளுமன்ற எம்பிக்கள், தமிழ்நாடு எங்க இருக்குன்னு கூட தெரியாத எம்பிக்கள்லாம் அங்கே உட்கார்ந்துட்டு
தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குதா? ஆகவே அந்த சமுதாயத்தினுடைய இதை கொள்கை கோட்பாடு கலாச்சாரம் கட்டமைப்பை அறிந்து தெரிந்து புரிந்து பாராளுமன்றத்தில் இந்த இதுக்கு ஒப்புதல் வாங்கினது. அதற்கு முழு முயற்சி பண்ணது பாரத பிரதமர் மோடி அவர்களும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களும் இதுக்கு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இந்த தேவேந்திர சமுதாயத்தை உலகளவே பறைசாற்றிய அந்த ஒரே காரணத்திற்காக நான் பாரதிய ஜனதாவில் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு நான் இந்த பயணத்தை தொடர்றேன். ஆனால் பாரதிய ஜனதாவில் நான் மெம்பராக இருந்தாலும் கூட என் சமூகம் என்பது முதலிடம், ரெண்டாவது தான் கட்சி. என் சமூக விடுதலையான பிறகு நான் பாரதிய ஜனதாவில் நேரடியாக இறங்கி நான் களமாடுவேன். அதில் எல்லாருக்கும் சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் அரசு ஊழியர்கள்லாம் வந்து கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அரசு நான் வந்து 97 நான் தொழிற்சங்கத்தில் இருந்தபோது நான் மீடியாவிலாம் பேட்டி கொடுப்பேன். அப்போ வந்து எங்களுடைய நிர்வாகம் கேட்டது, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீங்கள் எப்படி வந்து அரசியல் கட்சியில் பேட்டி கொடுக்குறீங்கன்னா, எனக்கு ஓட்டு போடுற உரிமை எங்கே இருக்குதோ அப்போ ஒரு கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுறேன். அப்போ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் அர்த்தம். அதனால் வந்து நான் வந்து இந்த மக்களுக்காக நான் போராடுறேன். இது வந்து அரசியல் கட்சிக்காக நான் போராடல, சமூக விடுதலைக்காக நான் போராடுறேன்னு 97 சொன்னேன். அதைத்தான் இப்பயும் சொன்னேன். என் சமூக விடுதலைக்காக எந்த அரசியல் கட்சிக்காரர்கள் முன்னுக்கு வர்றாங்களோ, உதவி பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு என் சமூகத்தை திருப்பி விடுவதற்கு நான் முயற்சி தான் பண்ணுவேன். கட்டளையிட முடியாது. அதாவது வேண்டுகோள் வைப்போம், ஐயா நமக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்க, அதை நீங்கள் அவங்களுக்கு பிரதிபலனா நம்ம ஏதாவது செய்யுங்க, பின்னால் நம்ம இன்னும் நிறைய பேர் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லத்தான் முடியும். என்ன அந்த அடிப்படையில் நான் முன்கூட்டியே ஒரு வழிகாட்டுதலாக நான் வந்து மோடிஜி அவர்கள், அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த அந்த நன்றி கடனுக்காக நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரெண்டாவது நான் நாளைக்கும் இந்த பட்டியல் மாற்றத்தை முடித்து கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. இது 4 வருஷத்துக்கு முன்னதாகவே வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வந்து பட்டியலிருந்து வெளியேற வேண்டும், ஆகவே உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஒப்புதலையும் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு மாநில அரசுக்கு நோட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த நிமிடம் வரும் வரையிலும் மாநில அரசு அதை செவி சாய்க்காமல் அந்த கோப்பு வந்து கிடப்புல கிடக்குது. அதை எடுத்து கொண்டுட்டு வர்றதுக்காக தான் இந்த பேரணி. மக்களுடைய எழுச்சி, மக்கள் சக்திக்கு முன்னால எந்த சக்தியும் எவனாலும் எந்த கொம்பனாலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை எடுத்துரைப்பதற்காக தான் இந்த ரத யாத்திரை. ஆகவே நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தர்ம சங்கடத்தை உருவாக்க மாட்டார். நாங்கள் ரத யாத்திரை போகும்பொழுது நிச்சயமாக அதை முதலமைச்சர் வந்து பரிவோடு கனிவோடு தெளிவோடு முடிவெடுத்து பட்டியல் மாற்றத்துக்கு அனுமதி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்கின்றோம். இப்போ பட்டியல் மாற்ற இயக்கம் சார்பாக வந்து தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கீங்க. 2024க்குள் பட்டியல் வெளியேற்றம் கிடைத்துவிடணும் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. உண்மையே இன்றைக்கி 2025 நீங்கள் தான் சொல்லணும். இது ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டாங்க. நான் வந்து அன்றைக்கு என் மக்கள் மீது இருந்த நம்பிக்கையில் 2023 டிசம்பர் 31க்குள்ளாக பட்டியல் மாற்றம் அடைந்தே தீர்வோம் என்ற ஓப்பன் சேலஞ்ச் ஒரு மீட்டிங் கூட விடாமல் நான் சொல்லிட்டு வந்தேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு அரசாங்கம் தெளிவாக, மத்திய அரசு தெளிவாக இருந்தது. மாநில அரசு எந்த நிமிடத்தில் வந்து அந்த கோப்பை அனுப்பிச்சாலும் உடனடியாக பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலோடு மாற்றம் செய்வதற்கு தயாராக இருந்தது. ஆனால் மாநில அரசு அது பின்வாங்கிட்டது. மாநில அரசு பின்வாங்கின மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு மக்கள் வந்து தயாராக இல்லாத காரணத்தினால் அந்த டிசம்பர் 31 2023க்குள் முடிய வேண்டிய வேலை இப்பொழுது தள்ளி போய்விட்டது. ஆனால் 2026க்குள் பட்டியல் மாற்றம், அது மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி, பட்டியல் மாற்றம் முடித்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவேந்திரனுடைய அரசியல் நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும் என்பதை சூசகமாக நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். தங்களுடைய இந்திரன் யாத்திரை பயணமானது வெற்றிகரமாக அமைய ஊடகம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி. எங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய டிகேவி ராஜா, சமர் டிவி, வீரத்தமிழர் போன்ற சோசியல் மீடியா அனைவருக்கும், உங்களுடைய நேயர்களுக்கும் பட்டியல்
பட்டியல் மாற்ற இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.